வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரியை பார்த்து விஜய் எப்படா பேசுவார்னு நினச்சோம். அதே மாதிரி பேசிட்டாங்க. இன்னும் காவேரியோட மனசை மாற்றுறதுக்கு விஜய் என்ன ட்ரை பண்ண போகிறாரு, இல்லை காவேரியோட ஞாபகத்தை கொண்டு வரதுக்காக விஜய் என்னென்ன முயற்சி பண்ண போகிறாரு, இந்த குழந்தையினால தான் எல்லாம் காவேரி விஜய் ஒன்று சேருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சாரதாமா ரொம்பவே மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்க தம்பி, கண்டிப்பாக நான் பண்ண ரொம்ப தப்பு தான். அந்த கை குழந்தைய உங்கள்கிட்ட நீங்கள் எப்படி பார்த்து பார்த்துப்பீங்கன்னு சொல்லி கூட நினைக்காம உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டு தப்பு தான். அந்த சூழ்நிலை எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட்ல காவேரிக்கு எல்லாமே மறந்து போச்சு. அதனால ரொம்பவே சீரியஸாக இருந்தீங்க. அதனால இப்போ உங்களோட பாட்டி என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ கூட விஜயை காப்பாற்றுறதுக்கு ஒரே வழிதான் இருக்குது. நீங்கள் காவேரியை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா காவேரி இறந்ததா நாங்கள் சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இதை சாரதாமா இதை கேட்ட விஜய் நீங்கள் என்னதான் இருந்தாலும் என்னையும் என்னோட குழந்தையும் தனியாக விட்டு வந்திருக்க கூடாது. காவேரிக்கே ஞாபகம் இல்லாட்டி காவேரியை பார்த்துக்கிட்டாவது என் குழந்தை வளர்ந்துருப்பா. ஆனால் இப்போ அம்மா மூஞ்ச கூட பார்க்காம என்னோட குழந்தை வளர்ந்துருக்கா. அவள் எவ்வளோ பெரிய வழியாக இருக்கும் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விஜய் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இதை கேட்ட சாரதாமாவுக்கு அழுக தாங்க முடியல. சாரதாமா என்னை மன்னிச்சிருங்க தம்பி, இதை தவிர என்னால் என்ன பேசுறேனே தெரியல தம்பி. அன்னைக்குரிய சூழ்நிலை எனக்கு அப்படி இருந்துச்சு தம்பி. இப்போ வரை இவளுக்கு ஞாபகம் வருமானு பார்த்தோம். ஆனால் ஞாபகம் வரவே இல்லை. இவங்க அப்பா இன்னும் உயிரோடு இருக்கான்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு இவளுக்கு ஞாபகம் போயிடுச்சு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. காவேரியை இவ்வளோ வருஷம் இல்லாமல் இப்போ கடவுளை கண் முன்னாடி காட்டினா. ஆனால் அவள் கூட சேர்ந்து வாழ முடியாது. என்னவே அவள் இவ்வளோ தூரம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண என்னவே அவள் யாருன்னு கேட்குறா. அந்த அளவுக்கு என்னோட ஞாபகம்லேயே அவருக்கு இல்லாமல் ஏன் ஆக்கணும். அது மட்டும் இல்லாமல் பெத்த குழந்தைய கூட யாருன்னு தெரியாமல் கூட அவள் இருக்கா. எப்படி கடவுளை இதெல்லாம் என்னால் சகிச்சுக்க முடியும், என்னால் எப்படி இதெல்லாம் ஒத்துக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி காவேரியை பற்றி யோசிச்சு விஜய் அழுகிறாங்க. தாத்தா கேட்குறாங்க, என்ன விஜய் ஆச்சு அப்படின்னு. தாத்தா நீங்கள் பண்ண ரொம்ப துரோகம் தாத்தா, உங்களால தான் என்னோடய லைஃபே இப்படி இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா விஜயோட சித்தப்பா இருந்துக்கிட்ட எதுவும் இல்லை விஜய், எதுவும் ஃபீல் பண்ணாத விஜய், எல்லாமே சரியாக போயிடும் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு பார்த்தீங்கன்னா விஜயை பற்றி ரொம்பவே யோசிக்கிறார் தாத்தா. அது மட்டும் இல்லாமல் அப்பா ஏன்ப்பா அப்செட்டாக இருக்கீங்க அப்படின்னு அம்மு கேட்குறாங்க. அதுக்கு இல்லை அம்மு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மிஸ்ஸு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. எங்கள் மிஸ்ஸை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டேடி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டு விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. இனிமேல் நீ மிஸ்ஸு கூட ரொம்பவே க்ளோஸாகவே இருக்கலாம், அவங்கள்ட்ட நீ என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிடுறாரு. அதே மாதிரி காவேரி கிட்ட போய் ஏதாவது பேசலாம்னு நினைக்கிறார். ஆனால் காவேரி கிட்ட பேசுறதுக்கான மனசே வரல. அடிக்கடி ஸ்கூலில் பாப்பா விட போகும்போதுன்னு சொல்லிட்டு காவேரி விஜயும் சந்திக்கிறது, ஒவ்வொரு செகண்டும் சந்திக்கிறதுலாம் காவேரிக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். சாரதாம்மா கிட்ட போய் அம்மாவோட அப்பாவை பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னும் என்ன நடக்க போகுதுன்னா அடுத்த வீடியோ பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்.